டிஏபி கட்சியின் தலைவர் லிம் குவான் யங்கின் நேற்றைய சீன புத்தாண்டு கொண்டாட்டம் சற்று சோகத்தில் முடிந்துள்ளது. லிம்மின் 4வது கால் விரல் அவருடைய படுக்கையின் ஓரத்தில் வேகமாக மோதியதால் விரல் மூட்டு விலகியது. எதிர்பாராமல் நிகழ்ந்த இந்த நிகழ்வினால் அவருக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்ட நிலையில் பினாங்கு தீவு மருத்துவமனையைச் சேர்ந்த எலும்பியல் நிபுணர் டாக்டர் ஓ கிம் சூன் லிம்முக்கு உடனடியாக சிகிச்சை அளித்தார். சபாவிலும் சரவாக்கிலும் வெள்ள நிலைமை தொடர்ந்து மோசமடைந்து வருகிறது. இதுவரை 10,000த்திற்கும் மேற்பட்டோர் வீட்டை விட்டு வெளியேறியுள்ளனர். இதுகுறித்து பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தமது ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துள்ளார். சபாவிலும் சரவாக்கிலும் வெள்ள நிலைமை மோசமடைந்து வருவதாக வெளியாகி வரும் தகவல்களால் தாம் மிகவும் வேதனை அடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த பேரிடரில் பல்லாயிரக்கணக்கான சக குடிமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு தம்முடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்வதாக அன்வார் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வதற்காக கூட்டரசு மற்றும் மாநில அரசுகள் தங்களின் வளங்களை ஒன்று திரட்டும்படி தேசிய பேரிடர் மேலாண்மை முகமைக்கு உத்தரவிட்டுள்ளதாக அன்வார் குறிப்பிட்டார். கோலாலம்பூர் ஜலான் கிள்ளான் லாமாவில் உள்ள இரவு விடுதி ஒன்றுக்கு வெளியே ஒரு தரப்பினரை 2 வாகனங்கள் மோதி தள்ளிய சம்பவம் தொடர்பில் 4வரை போலீசார் கைது செய்தனர். நேற்று முன்தினம் இரவு நடைபெற்ற இச்சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட அந்த சந்தேக பேர்வழிகள் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக கோலாலம்பூர் துணை போலீஸ் தலைவர் அஸ்ரி அக்மார் அயூப் தெரிவித்துள்ளார். நெகிரி செம்பிலான் ஸ்ரம்பானில் உள்ள விவசாய பண்ணைக்கு அண்மையில் தனது பெற்றோருடன் சென்ற 6 வயது சிறுவனின் காதை அங்குள்ள குதிரை ஒன்று கடித்து குதறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திரங்கானு மாநிலத்தைச் சேர்ந்தவரான சுகைமி முகமது ரஃபி என்பவர் தமது குடும்பத்தினருடன் ஸ்ரம்பானுக்கு சென்றுள்ளார். அங்கு குதிரை பண்ணை இருப்பதை அறிந்து அங்கு சென்ற அவர் தனது மகனை குதிரை மீது அமர்ந்து சவாரி செய்ய அனுமதித்தார். அதன் பிறகு குதிரையிலிருந்து இறக்கி விடப்பட்ட அச்சிறுவன் குதிரைகள் அடைக்கப்பட்டிருந்த தடுப்பு வேலிக்கு அருகே நடந்து வந்தார். வேலியில் சாய்ந்து நின்றபடி படம் எடுக்குமாறு தம்மை மகன் கேட்டுக்கொண்டதால் தாம் அவ்வாறு செய்ததாக தந்தை தெரிவித்துள்ளார். அவ்வேளையில் அருகில் இருந்த குதிரை ஒன்று மகனின் காதை கடித்து குதறியதாகவும் உடனடியாக அவரை தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதாகவும் தந்தை தெரிவித்தார். நல்ல வேளையாக மகனுடைய காது அதே இடத்தில் நல்லபடி பொருத்தப்பட்டதாக சுகைமி தெரிவித்தார். நாட்டில் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. ஆனால் இந்தியர்களுக்கு ஏதாவது செய்திருக்கிறார்களா என்றால் கேள்விக்குறிதான். இதை தாம் சொல்வதற்கு தயங்கவில்லை என்றும் மற்றவர்களைப் போல தாமும் கவலைப்படுவதாகவும் ஓம்ஸ் அறவாரிய தலைவரும் மலேசிய அறிவா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் தெரிவித்துள்ளார். மலேசிய தமிழ் கலை இலக்கிய படைப்பாளர் அமைப்பின் மாறாத அரிதாரங்கள் எனும் சிறுகதை தொகுப்பு நூல் வெளியீட்டு விழா தலைநகர் தான் ஸ்ரீ KR சோமா மண்டபத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய ஓம்ஸ் பா தியாகராஜன் இதனை தெரிவித்தார். டதஸ்ரீ அன்வார் நான் ஆணையிட்டால் என்று பாடுவார். சாட்டை எடுத்து மேடைகளில் சுழற்றுவார். ஆனால் இப்போது அது முடியாது. எல்லா இனத்தவரும் என் பிள்ளைகள் என்று சொன்னார். இப்போது பேச முடியுமா என்று கேள்வி எழுப்பிய ஓம்ஸ் பா தியாகராஜன் ஆனால் நிச்சயம் அன்வார் பேசுவார் என்று குறிப்பிட்டார். இன்னும் ஒரு சில மாதங்களில் பிரதமரிடம் மாற்றத்தை நாம் எதிர்பார்க்கலாம் என்று அவர் தெரிவித்தார். ஆட்சி அமைத்து இந்த 2.5 வருடங்களில் என்னென்ன சிக்கல்கள் இருந்தன என நமக்கு தெரியும். எனவே நிச்சயம் டதஸ்ரீ அன்வார் நமக்காக பேசுவார் என்று அவர் உறுதி அளித்தார். இதுவரைக்கும் தாம் டதஸ்ரீ அன்வாரிடம் எதுவுமே கேட்டதில்லை என்றும் ஆனால் இப்போது கேட்கவிருப்பதாகவும் தெரிவித்த அவர் இன்னும் ஓரிரு வாரத்தில் இந்தியர்களுக்கான ஒரு முக்கியமான விஷயம் குறித்து பேசவிருப்பதாக கூறினார். நிச்சயமாக டதஸ்ரீ அன்வார் அதற்கு செவி சாய்ப்பார் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.